அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 17/12/2025. திரையோதசி திதி பின்னிரவு 2:33 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. கீழ்நோக்குள்ள விஷாகம் நட்சத்திரம் மாலை 5:11 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அனுஷம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும். இன்றைய விசேஷம் பிரதோஷ விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? பழைய கடன் தீர்க்க, வழக்கு பேசி முடிக்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, காடு கழனி திருத்த, செங்கல் சூளைக்கு நெருப்பிட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மரத்தை பார்த்து கற்றுக்கொள். தன்னை விட்டு பிரியும் இலைகளை பற்றி மரங்கள் கவலைப்படுவதே இல்லை. ஆமாங்க, நீங்களும் அப்படிதாங்க. பழகிறவங்கள்ட்ட நல்லாவே நீங்கள் பழகுவீங்க, உயிருக்குயிராகவும் பழகுவீங்க. உடனுக்குடனே அவங்க கேட்குற உதவிகளையும் செய்து கொடுப்பீங்க. ஆனால் திடீர்னு ஒருத்தவங்க விலகிறாங்க அப்படின்னா சரி பரவாயில்லன்னு விட்டுடுவீங்க. யாரையும் நீங்கள் கட்டுப்படுத்தவே மாட்டீங்க, உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளாரையும் கொண்டு வர மாட்டீங்க. எங்கும் எப்போதும் அடுத்தவர்களின் சுதந்திரத்தில் தலையிடாமல் அவரவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்துவிட்டு என் வழி தனி வழி என்று ஒரே வழியில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளை கூட தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:11 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மாலை 5:11 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:11 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்களும் இன்றைய தினத்தில் நிதானமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட்டுக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனம் பார்த்து பயன்படுத்துங்க. சிறு சிறு விபத்துகள், வாகன பழுதுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தில் நீங்கள் தொழில் ரகசியங்களை யாருக்கிட்டையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாதீங்க. வேலையாட்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தாங்கன்னு விசாரிச்சிங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, ஆனாலும் நமக்கு எந்த சலுகையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மறவாமல் இன்றைய தினம் பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஊசியும் மனிதர்களும் ஒற்றுமையானவர்கள். எப்படி? கோர்த்து விடுவதிலும் குத்தி காட்டுவதிலும். ஆமாங்க,
ஊசி அந்த வேலையை நல்லாவே பண்ணும். சில மனிதர்கள் அந்த வேலையை அழகாக பண்ணிடுவாங்க. அதெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு ஊசியை எப்படி நாம் கையில் குத்திடக்கூடாதுன்னு கவனமாக கையாளுவோமோ, அதே மாதிரி சில மனிதர்களையும் தள்ளி நின்று கவனமாக கையாளக்கூடிய சூத்திரத்தை தெரிந்து கொண்ட சூட்சுமாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. 2ஆம் இடம் தனம் தானியம் சம்பத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ராசிநாதன் சுக்கிரன் பிரபல யோகாதிபதி புதனோட சேர்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால செல்வாக்கு ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுடைய அறிவுத்திறனையும் நீங்கள் அதிகப்படுத்தி கொள்வீங்க. ஆனால் சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் சின்ன சின்ன சவால்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்னதாக புரிதல் இல்லாமல் பிரிதல் இருக்க செய்யும். கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் அடுத்தடுத்து மருத்துவ செலவுகள்லாம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பாமல் நீங்கள் நேரில் போகிறது, நேரில் பேசுகிறது, நேரில் வர்றது அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. ஆனாலும் உங்களுக்கு செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால வீடு சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக வெற்றியை தரக்கூடிய வகையில், நன்மையை தரக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. தொழிலில் சில ரகசியங்களையும் தெரிஞ்சுப்பீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா வகையிலுமே செலவுகள் இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு தொந்தரவுகள் நண்பர்களிடமிருந்து வருங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பாராட்டுகளும் புகழும் வந்து குவியும் பொழுது குனிந்து செல்லும் அளவிற்கு பொறுமையும் அடக்கமும் வேண்டும். இல்லையென்றால் நெத்தியடிதான் கிடைக்கும். ஆமாங்க, அதனால தாங்க எவ்வளோ பெரிய பதவி பொறுப்புகள் வந்தாலும் தலக்கணம் உங்கள்கிட்ட இருக்காதுங்க. எப்பயுமே நீங்கள் பொறுமையாக இருப்பீங்க. கடந்து வந்த பாதையை மனசுக்குள்ளேயே திரும்பி திரும்பி பார்த்துப்பீங்க. எத்தனையோ வசதிகள் வந்தாலும் கூட அந்த வசதி இல்லாமல் இருந்து வந்த காலங்களை நினைத்து கொண்டு வசதிகள் இருந்த போதும் ஆடாமல் ஓடாமல் அடக்கமாக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மதிப்பு மரியாதையை அதிகப்படுத்தும் நாளாக இருக்குதுங்க. காரணம், சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வேற்று மொழிக்காரங்க, வேற்று இனத்தை சார்ந்தவங்க அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சூரியனும் செவ்வாயும் நெருப்பு கிரகங்கள். அவங்க 2 கிரகங்களும் அந்த 2 பேருமே உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நலக்குறைவு ஏற்படும். செரிமான கோளாறு, தூக்கம் இல்லாமல் போகிறது, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இடம் வாங்குறதா இருந்தாலும் தாய் பத்திரத்தை சரி பார்த்துங்க. மனைவியோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. சகோதரங்கள் வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும். மதியத்துக்கு பிறகு அதிக லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் சின்ன சின்ன சலுகைகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது தொழில் தொடங்கிறது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு
ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க, ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க, சின்ன சின்ன ஆதாயங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இருக்கும் இடத்தை அனுபவிக்க தெரிந்தவர்களுக்கு எங்கு சென்றாலும் சொர்க்கம்தான். ஆமாங்க, எங்கே போனாலும் நீங்கள் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிப்பீங்க. அதனால தாங்க உங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியுதுங்க. இந்த ஊர் சரியில்லை, அந்த ஊர் சரியில்லை, இந்த தண்ணி சரியில்லை, அந்த சோறு சரியில்லை, இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறதே இல்லைங்க. இதையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே, இதுவும் என்ன செய்துன்னு பார்ப்போமே, இதுக்குள்ளாரே என்ன இருக்குன்னு பார்த்துப்போமே அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் தயாராக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. யோகாதிபதி குரு பகவானின் சாரத்தில் இப்போ சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது எல்லாமே கிடைக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் சனி பகவானின் தாக்கம் சரியில்லாமல் இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்கிறதுனால யாருக்காகவும் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்ததும் போட்டுறாதீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் அடுத்தது நீசகதியிலையும் போய் உட்கார இருக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். வெளியில் நல்ல பேர் கௌரவம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி மனசுக்குள்ளார இருந்த குழப்பங்கள் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு, தெளிவு, ஒரு விடை உங்களுக்கு கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நீண்டகால பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. அதே மாதிரி சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சுமூகமாக முடியுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே இருக்குது. காலை நேரத்தை விட மதியத்துக்கு பிறகு அதிகமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கெடுபிடிகள் அது கொஞ்சம் சரியாகும். மூத்த அதிகாரிகள் பார்வையில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவினங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அலைச்சலும் கொஞ்சம் செலவினங்களும் இருக்குங்க. சோர்வு களைப்பாகவும் இருப்பீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, புதிய பானை ஒழுகாமல் இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பதற்கு முன்பாக பழைய பானையை தூக்கி எறிந்து விடாதே. ஆமாங்க, அதனால தாங்க இன்றைக்கி யோகம் வந்துருச்சு, அதிர்ஷ்டம் வந்துருச்சு, வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழசை எதையுமே நாம் மறந்துடக்கூடாதுங்க. நீங்களும் அப்படி தாங்க. எதுவும் கைக்கு வந்து சேர்ந்தால் தான் நிலை. கைக்கு வராமல் இருக்கும்போதே அது வந்துடுச்சு, அது வரப்போகுது, அதில் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு எதையுமே ஒதுக்கி தள்ளாமல் எது கிடைத்தாலும் பழையனவற்றை மறவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரியவர்கள், நன்றி அறிவு உள்ளவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. சூரியன் உங்கள் ராசிநாதன் யோகாதிபதி செவ்வாயோட போய் உட்கார்ந்து பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவானின் பார்வையை வாங்கிறதுனால இன்றைக்கி நல்லது நடக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் நீங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டின வீடும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால புது வீடு கட்டுறதா இருந்தால் யோசித்து பண்ணுங்கள். பழைய வீடு வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரமெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சரி பார்த்துட்டு வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. மொபைல் ஃபோன் பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதுவும் நீங்கள் வாங்குவீங்க.
கேது உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால இனம் தெரியாத மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. துணி உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் கட்டுமான பொருட்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. இருந்தாலும் எல்லாரையும் நீங்கள் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. விவாதங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, கண்ட இடத்தில் கொட்டக்கூடாது. குப்பைகளை மட்டுமல்ல, நம் வீட்டு பிரச்சனைகளையும் தான். ஆமாங்க, யார்கிட்டையாவது சொல்லி ஆறுதல் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லங்கமானவங்கள்ட்ட நம்முடைய பிரச்சனையை சொல்லிடக்கூடாது. அப்புறம் அதையே ஒரு பலவீனமாக்கி நம்மளை பந்தாடுறதுக்கு அவங்க முயற்சி செய்வாங்க. அதனால தாங்க நீங்கள் யார்கிட்டையுமே உங்களுடைய சோகங்களையோ வருத்தங்களையோ ஏமாற்றங்களையோ பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. என் சோகம் என்னோட இருந்துட்டு போகட்டும், நம்மால் மற்றவங்க சோகப்பட வேண்டாம், அதெல்லாம் என்னத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் தனி ஒருவராக இருந்து சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கே போனாலும் தைரியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. எதுக்கும் நல்லா இருக்கும், எதுக்கும் வேண்டப்படுவாங்க அப்படின்னு சிலர்கிட்டலாம் நீங்கள் பேசி வச்சுருந்தீங்க. சிறு துரும்பும் பல்குத்த உதவும் நீங்கள் யோசித்து வச்சுருந்தீங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சிலருக்கெல்லாம் உதவி செய்தீங்க. சிலருக்கெல்லாம் ஃபோன்லேயே கேட்டதுக்கு பதில் சொன்னீங்க. அவங்கெல்லாம் இப்போ உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. திருப்பி உங்களுக்கு அவங்கெல்லாம் நல்லது செய்வாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குங்க. ஏன்னா கண்டகச்சனி இருக்கிறதுனால அதாவது மனைவியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. செவ்வாய் சூரியனோட உட்கார்ந்து இருக்கிறதுனால சகோதரங்களால் அலைச்சல்கள் செலவினங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எவ்வளவு செலவு வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, அதே மாதிரி வாடிக்கையாளருடைய ரசனை என்ன, அவங்க எதிர்பார்ப்பு என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய தினத்தில் உங்களுடைய டெக்னிக்ஸையும் மாற்றி அமைச்சு லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே பர்ஃபெக்டாக இருப்பீங்க. இன்றைக்கும் சரியாக இருந்து எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பீங்க. அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அருமையாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று, நமக்கான நேரம் காலம் வரும் வரை பிறர் தரும் வழிகளை பொறுத்து கொள்ள கற்றுக்கொள்வது ஒன்றுதான். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வராமலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே தனக்கான காலம் வரும் வரை காத்திருந்து காய் நகர்த்தக்கூடிய சூட்சுமதாரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே உங்களுக்கு அலைச்சல்கள் ஏமாற்றங்கள் செலவுகள் உடல்நலக்குறைவுகள் சின்ன சின்ன கவலைகள் அதெல்லாமே உங்களுக்கு இருந்ததுங்க. எதிர்காலத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா முடியாதா,
நம்ம வேலையை நாமே பார்த்துக்க முடியுமா, இல்லை நாம் வேற யாராவது சார்ந்து வாழ வேண்டிய சூழல் இருக்குமா, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு 2-3 நாளாகவே இருந்தது. இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கவலைகள்லாம் விலக ஆரம்பிக்கும். காலையில் 10:26 நீங்கள் சரியாயிடுவீங்க. உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. அதனால் காலை 10:26 பிறகு சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு நிம்மதி எட்டி பார்க்கும். முடியாதுங்கிறதெல்லாம் கொஞ்சம் முடிய ஆரம்பிக்கும். சிலரை சந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க, இப்போல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்டேருந்து திடீர்னு இன்றைக்கி பார்க்குறீங்களா அப்படிங்கிற அழைப்புகள்லாம் வரும். அதே மாதிரி உடம்பில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் இன்றைக்கி குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க, 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. எது வந்தாலும் அதில் சமாளித்து எல்லாம் கடந்து போகுங்கிற ஒரு தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் மனசுக்குள்ளார நினச்சிங்க, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த அருள் உங்களுக்கு எல்லாத்துலேயும் நல்லது நடக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி சின்ன சின்னதாக உங்களுக்கு லாபம் வரும். 2-3 நாளாக இருந்ததை விட இன்றைக்கி பரவாயில்லைங்கிற நம்பிக்கை வரும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்களை நம்புவாங்க, உங்களை தனிப்பட்ட வகையில் அழைச்சி சில விஷயங்களெல்லாம் பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதுபோல் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, யாரும் ரசிக்க வேண்டும் என்று பூக்கள் பூப்பதில்லை, தன் இயல்பாக அது இருக்கிறது. நீங்களும் அப்படித்தாங்க. மற்றவங்க பாராட்டணும், நம்மளை புகழணும்லாம் நீங்கள் யாருக்கும் நல்லது செய்ய மாட்டீங்க. இயல்பாகவே நீங்கள் நல்லது செய்வீங்க. பாராட்டு நமக்கு கிடைக்கணும், அப்படி ஒரு பப்ளிசிட்டி வேணும் அப்படின்லாம் நினைக்காம தன்னுடைய இயல்பாகவே தன்னுடைய இயற்கை குணத்துடனே எல்லோருக்கும் ஏதேனும் ஒரு வகையிலே நல்லதை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழையிறாருங்க. காலையில் 10:26 உங்கள் ராசிக்குள்ளார நுழைய இருக்கிறாரு. மாலை 5:11 வரைக்குமே விஷாகம் நட்சத்திரத்தில் அவர் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மாலை 5:11 வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மாலை 5:11 அனுஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மாலை 5:11 அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. மற்றபடி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்றதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். நேரத்தில் சாப்பிடுங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போடாதீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை இன்றைய தினம் பகைச்சிக்க வேண்டாம். யாருக்காகவும் நீங்கள் பரிந்து பேச வேண்டாம். தூக்கியும் பேச வேண்டாம், தாக்கியும் பேச வேண்டாம். அதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை சுமை இருக்கும். என்னமோ தெரியல, மனசே வேலையில் ஓட மாட்டேங்குது. சின்னதாக ஒரு பிரேக் எடுப்போம், அப்புறம் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சின்ன சின்ன பிரேக் எடுக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்கும். இருந்தாலும் கூட இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாயை குரு பகவான் பார்க்கறதுனால இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபடுறதுக்கு கருப்பு உலர் திராட்சை சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பச்சோந்தி கூட 10 கலர் தான் மாறும். ஆனால் நம்மோடு பழகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் 10,000 தடவை கலர் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள்.
ஆமாங்க, இதையெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இருந்தாலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். அவங்கள போய் நம்ம திருத்திட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க எங்கேயாவது அடிபட்டு அப்புறம் மாறுவாங்க. இப்போ புத்திமதி சொல்லப்போனால் உன் வேலையை பாருன்னு நம்மளை ஒதுக்கி தள்ளுவாங்க. அவங்க ஒதுக்கி தள்ளுறது பதிலாக நாமே ஒதுங்கி நிற்போம் என்று சில நேரங்களில் சிலரிடம் பட்டும் படாமல் பழகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 12வது வீட்டுக்குள்ளார சந்திரன் நுழையிறாரு. அப்படி இருக்கிறதுனால செலவு கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அஷ்டமாதிபதி 12க்கு வர்றதுனால செல்வாக்கு அதிகரிக்கும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி சேருங்க. உங்கள் ராசிக்குள்ளார சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசரப்பட்டு எதுவும் பேசிட வேண்டாம். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, போட்டி கடுமையாக தான் இருக்கும். பரவாயில்ல, குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உத்தியோகஸ்தானாதிபதி புதன் கொஞ்சம் வலுவிழந்து தான் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கூடுதல் நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். எப்போ இந்த வேலை நமக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அடிமனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இதில் இந்த வேலையில் நீங்கள் இருந்து சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தாமரை இலையும் தண்ணீரும் போல எப்போதும் இருங்கள். அப்போதுதான் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தாலும் அவை மனதில் ஒட்டாமல் ஓடிக்கொண்டே போய்விடும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. எதையுமே மண்டைக்கு மேலே ஏற்றிக்க மாட்டீங்க. கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கடந்து போயிடும். அதுக்காக நம்ம கலங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. காலம் போயிட்டே இருக்குது, ஆக வேண்டியதை பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அத்தனை சிரமங்களிலும் சிக்கிக்கொள்ளாமல் அவற்றையும் தாண்டி முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவு செல்வாக்கு அதிகரிக்குங்க. முடியாதுங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் முன்னுக்கு வருவீங்க. அதே மாதிரி பழைய பொருட்களை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. மொபைல் ஃபோன் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். விலகி இன்றைக்கு எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5 மணி வரைக்குமே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 5 மணிக்கு பிறகு நன்றாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. எல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே,
காற்றோடு பறக்கும் இலைக்கு திசைகள் தெரிவதில்லை, ஆனால் அது தன்னுடைய பயணத்தை நிறுத்துவதில்லை. எங்கே போகிறோம் என்பது முக்கியமல்ல, எவ்வளவு தூரம் நாம் பறந்து வந்தோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். எங்கே விழறோம் அப்படிங்கிறது முக்கியமில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே லட்சியத்தை அடைவதற்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நீங்கள் கடந்து போவீங்க, எவ்வளவு பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ளுவீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய லட்சிய பாதையிலே இடைவிடாமல் பயணித்து கொண்டிருப்பவர்கள், ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. அனல் கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் உங்கள் மேலே அன்பு காட்டுறாங்க. அப்படி இருக்கிறதுனால முடியாததெல்லாம் முடியும். அரசாங்கத்தில், அரசியலில், பெரிய பதவியில், பொறுப்பில் இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அதே மாதிரி எதிர்த்தவங்களும் இன்னைக்கு அடங்குவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வரவு, பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. சுக்கிரனும் புதனும் சாதகமாக இருக்காங்க. சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழியும் உங்களுக்கு வந்து சேருங்க. சகோதர வகையிலிருந்து வந்த தர்ம சங்கடங்கள் எல்லாமே விலகி ஒருவருக்கொருவர் பாசம் அதிகரிக்கும். குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக கவலைப்பட்டு இருக்கீங்க. நல்லது வரன், நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு சீக்கிரமாக அமையும். எதிர்பாருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவு பரவாயில்லைங்க. மாலை 5 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே சிறப்பாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5 மணிக்கு பிறகு ஆரோக்கியம், அழகு எல்லாமே அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, பிடித்தவர்களாக மட்டும் இருப்பதிலே என்ன இருக்கிறது? ஆனால் புரிந்தவர்களாக இருப்பதில் தான் எல்லாம் இருக்கிறது. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை அப்படின்னு சொல்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. அவரை நான் நல்லா புரிஞ்சு வச்சுருக்கிறேன். அவர் என்ன பண்ணுவார்னு எனக்கு நல்லா தெரியும். அவர் இப்படி பேசினார்னா அதுக்கு அர்த்தம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்குலம் அங்குலமாக ஒருத்தவங்களை பற்றி அதிகமாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய அளவிற்கு அறிவாற்றல் நிறைந்தவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் செல்வாக்கும் இன்றைக்கி உண்டுங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வந்து எதிரிகளை நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பெரிய பதவிகளும் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது. பொறுப்புகளும் கூடி வருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் மிகப்பெரிய பரிசு பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது வேலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால இருக்கிற உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான், அவர் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. இருந்தாலும் 7.5 சனியில் நீங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக வியாபாரத்தில் இருக்கணும்.
புதுசாக ஏதாவது கூட்டாக ஏதாவது பங்குதாரர்களை சேர்த்து தான் செய்கிறதா இருந்தால் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. தனித்து செயல்படுவது இன்னும் உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5 மணி வரைக்கும் சுபிட்சமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க ஆதரவாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் தன்னுடைய அந்த பெரிய தலைமை பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக அவ்வப்போது கடுமையாக தவம் செய்யும் பழக்கம் எல்லாமே உண்டுங்க. அப்படி அவர் பூலோகத்திற்கு வந்து ஒவ்வொரு இடமாக தவம் செய்கிறார். ஒரு மாதம் உட்கார்றார், ஆனால் மனசு நிலைக்கல. அதே நேரம் ஒரு இடத்துல வந்து உட்கார்றார், தொடர்ந்து தவம் செய்கிறாரு. ஆனால் சிவபெருமானுடைய அம்பாளுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைக்கல. அகத்திய முனிவர் அந்த வழியாக வருகிறார். அப்பா, நீ தவம் செய்யக்கூடிய இடம் இதுவல்ல, நீ இங்கேருந்து நீ கிளம்பி போய் மருத மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மருத வனப்பகுதி ஒரு பகுதி வரும், அங்கே வந்து தவம் செய் அப்படிங்கிறார். சரின்னு அகத்திய மாமுனிவர் இந்திரனையும் தேவேந்திரனையும் அழைத்து கொண்டே அந்த மருத வனத்துக்குள்ளார நுழைகிறார். இருவருமே கடுமையாக தவம் செய்கிறார்கள். அதில் தேவேந்திரன் ரொம்ப ஆகாரம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கடுமையாக தவம் செய்கிறார். ஆனால் ஸ்ரீ சிவபெருமான் இறங்கி வரவில்லை. ஆனால் கருணை உள்ளம் கொண்ட ஸ்ரீ காமாட்சி தேவி, ஸ்ரீ பார்வதி தேவி இறங்கி வந்து ஸ்ரீ அகத்திய மாமுனிவருக்கும் தேவேந்திரனுக்கும் வந்து குங்கும பிரசாதம் கொடுக்குறாங்க. தீர்த்த பிரசாதம் அவங்க கைகளாலேயே கொடுக்குறாங்க. அது முதல் தேவேந்திரனுடைய அந்த பெரிய பதவி காப்பாற்றப்படுகிறது. மேலும் சில வரங்களையும் தேவேந்திரன் ஸ்ரீ அம்பாள்கிட்டேருந்து வாங்கிக்கிறார். இங்கே வந்து அம்பாள் வந்து குங்குமத்தையும் தீர்த்தங்களையும் பிரசாதமாக தந்ததுனால அம்பாளுக்கு வந்து ஸ்ரீ இந்திர பிரசாத வள்ளி, ஏன்னா இந்திரனுக்கு பிரசாதம் கொடுத்ததுனால ஸ்ரீ இந்திர பிரசாத வள்ளி அப்படிங்கிற திருப்பெயருடன் இங்கே வந்து அம்பாள் அழகாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. வழக்கமாக வந்து சிவாச்சாரியார் தான் நமக்கு கோவிலுக்கு போனால் குங்குமம் எல்லாம் பிரசாதம் எல்லாம் தருவாங்க. ஆனால் அம்பாளே வந்து பிரசாதம் தராங்க. அதுவும் அந்த இடத்துல அந்த கோவிலுக்குள்ளார இருக்கக்கூடிய அங்கே வந்து தராங்க. அப்போ அந்த கோவில் எவ்வளோ பெரிய வலிமையான கோவிலாக இருக்கும். ராஜராஜ சோழன் காலத்திலே இந்த கோவில் வந்து போற்றி கொண்டாடப்பட்டிருக்கிறது. பெருவுடையார் கோவில் அப்படின்னு போற்றி கொண்டாடப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான கோவிலுங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் வந்து ஸ்ரீ புரந்தரீஸ்வரர் அப்படின்னு இங்கே இருக்கிற சிவனுடைய பேர் வந்து வழங்கப்படுகிறதுங்க. புரந்தன் அப்படின்னாலே இந்திரன் தான், தேவேந்திரன் தான். அப்போது தேவேந்திரனுக்கு இங்கே அருள்பாலித்தமையால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஸ்ரீ புரந்தரீஸ்வரர் அப்படின்னு அற்புதமாக இங்கே வந்து சிவபெருமான் காட்சி கொடுக்குறாருங்க. இங்கே வந்து நந்தி பகவான் வந்து அந்த சாளரம் வழியே நந்தி பகவான் சிவபெருமான் மூலவரை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி அற்புதமான காட்சிங்க. வில்வ மரம், வன்னி மரம் ரெண்டுமே இங்கே வந்து ஸ்தல விருட்சமாக வணங்கப்படுகிறதுங்க. நவகிரகத்துக்கு பக்கத்திலேயே சூரியனார் வந்து இங்கே காட்சி கொடுக்கிறார். அந்த சூரிய பகவானை சூரிய காயத்ரி சொல்லியோ அல்லது ஆதித்ய இருதர ஹோத்திரம் சொல்லியோ நாம் வணங்கினோம்னா, அதாவது 108 முறை சூரிய நமஸ்காரம் செய்ததற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் சூரியன் பலவீனமாக இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு சென்று நவகிரகத்துக்கு அருகிலுள்ள சூரிய பகவானை வழிபடுவது நல்லதுங்க. அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமி திதியில் வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இங்கே வந்து அருள்பாலிக்கிறார். அவருக்கு தயிர் சாதம் படைத்து நிறைய பக்த கோடியில் வந்து வணங்கி தங்களுடைய கடன் பிரச்சனைகள், வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இங்கே வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கங்க. அதே மாதிரி வன்னி மரத்தடியில் 4 தலைகளுடன் கூடிய நாகேந்திரன் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்காரு. அவர் நாகதோஷத்தை எல்லாம் எடுக்கிறாருங்க. நவராத்திரி
நவராத்திரி வெள்ளிக்கிழமை, அதுக்கடுத்து வந்து ஆடி மாத 5 வெள்ளிக்கிழமை, அதுக்கடுத்து தை மாதத்தில் வரக்கூடிய 5 வெள்ளிக்கிழமை, இப்படி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. இந்த 11 வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளே வந்து அகத்தியருக்கும் தேவேந்திரனுக்கும் பிரசாதம் கொடுத்த மாதிரி நமக்கும் இன்னைக்கும் வந்து பிரசாதம் கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்புகிறாங்க. அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதத்துக்கு ஒரு தனி சக்தி உண்டு. அதை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க. நாமும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோ அல்லது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோ அல்லது நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலையோ நாம் ஒரு முறை அந்த அம்பாளை போய் சேவிச்சுட்டு வர்றது நல்லதுங்க. இன்றைய தினம் பிரதோஷ தினமாக இருக்கிறதுனால ஸ்ரீ சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீ புரந்தரீஸ்வரர் ஆகிய ஸ்ரீ இந்திரபிரசாத வள்ளியுடன் அருள்பாலிக்கும் அந்த சிவபெருமானுடைய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலிருந்து மேல்மருவத்தூர் செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து மருதாடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த மருதாடு அப்படிங்கிற ஊரில் தான் இந்த சிவபெருமானும் அம்பாளும் அருள்பாலித்து கொண்டிருக்காங்க. ஒரு முறை சென்று வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் புகழையும் அருளையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.